Hello guys, welcome back to Cybernetics Saga. So நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Android 14 tips and tricks தான் guys. டேய் நீ என்னடா Android 14 போன வருஷம் வந்துச்சு நீ இப்போ tips and tricks போறேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு guys. ஸோ சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஷேரிங் ப்ராசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி அதை எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இப்போ Android 14 இருக்கிற அப்டேட் படி நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி அதை உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற வேலை மிச்சம். ஓகே. ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். அதாவது நீங்கள் உங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற கிளாக் ஸ்டைல்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சில பல ஷார்ட்கட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு லாக் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நீங்களும் உங்கள் லாக் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இதில் சோகம் என்னென்னா OnePlus Nord CE3 Lite 5Gக்கு இந்த அப்டேட் விடலை. ஆனால் Android 14 அப்டேட் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த அப்டேட்டில் இந்த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வரல. கேட்டால் வேறு பிக்சல் மட்டும் விட்டுக்கிறாங்க. சாம்சங்க்கோ வந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு. மூணாவது ட்ரிக் என்னென்னா நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில், அதாவது நீங்கள் நெட் ஆன் பண்ணுறப்போ ஆர் நோட்டிஃபிகேஷன் பார்க்க கீழே இருக்கிற பாரில் மேலே லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு டைம் காமிக்கும். அந்த டைமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டைரெக்டாக கிளாக் செக்ஷன் உள்ள கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அலாரம் மாற்றுறதாகட்டும் ஆர் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுறதாகட்டும் என்ன வேணுமோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ட்ரிக் என்னென்னா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். உங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் டேப் உள்ளே போயிட்டு அதில் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போல்லாம் ஃப்ளாஷ் லைட்டும் ஸ்க்ரீனும் ஃப்ளாஷ் ஆகும். இந்த ஃப்ளாஷ் லைட் வரதெல்லாம் அப்போலேருந்தே இருக்குது. அதை இப்போ Android 14 புதுசாக விட்ட மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. புதுசாக விட்ட மாதிரினா இப்போது வெறும் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆகிறது மட்டும்தான் புதுசு மாதிரி இருக்குது. ஆனால் சாம்சங் ஃபோனில் இது அப்பயே இருந்துச்சு, ஸ்க்ரீனும் சேர்ந்து ஃப்ளாஷ் ஆகும். Android 14 முன்னாடியே சொல்லிக்கிறேன். இதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வர எந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு Android சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஐந்தாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிக்சல் ஃபோன்ஸை ஒரு வெப்கேமை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் லேப்டாப்பில் வச்சுட்டு இருக்க வெப்கேமை விட நீங்கள் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் எதனா அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பிக்சல் ஃபோனை வெப்கேமாக யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டே இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கும் அப்படி இருக்கிறதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆறாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு ப்ரைவசி சம்மந்தமான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப் எதனா இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அது எக்கச்சக்கமான பெர்மிஷன்ஸ் கேட்கும். லைக் பெர்மிஷன் டு ஆக்சஸ் யுவர் கேமரா, பெர்மிஷன் டு ஸ்டோரேஜ், பெர்மிஷன்ஸ் டு அது இது நிறைய கேட்கும். இதில் முக்கியமாக பெர்மிஷன்ஸ் டு லொக்கேஷன்னு கேட்கும். ஆனால் அது லொக்கேஷன் எதுக்கு கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது வந்திருக்கிற புது அப்டேட்டில் இப்போ எதனா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் அது கேட்குற பெர்மிஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்டால் அது எதுக்கு அந்த லொக்கேஷனோட பெர்மிஷன் கேட்குதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிளியராக உங்களுக்கு அதுக்கு டெனி கொடுக்கணுமா அலோ கொடுக்கணுமான்னு பார்த்து நீங்கள் அதுக்கு அலோ ஆர் டெனி எதனா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த Android 14 இந்த அப்டேட் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏழாவது நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னிஃபிகேஷன். அதாவது நீங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் நீங்கள் எப்படி ஒரு இமேஜை ஜூம் பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னா உங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போய் ஆக்சசபிலிட்டி உள்ளே போயிட்டு அதில் விஷன் இருக்கும், அதில் மேக்னிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஆர் இங்கே வால்யூம் பட்டன்ஸ் இருக்கும், அந்த வால்யூம் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கின்னு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது என்னன்னா கெஸ்டர் நேவிகேஷன் ட்ரிக். நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு கெஸ்டர் நேவிகேஷனுன்ற ஒரு டேபை ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் டு ப்ரீவியஸ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கெஸ்டர் நேவிகேஷனில் பேக் வரப்போ ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகிடுவீங்க. இது வந்துட்டு Android 14 புது அப்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் பழைய ஃபோன் Vivo Y11 இது ஃபஸ்ட்டே இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு தான் எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த அப்டேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.